ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நாம யாரும் தண்ணிய காசு கொடுத்து வாங்கல. இப்ப தண்ணி எப்படி கிடைச்சிருக்கும்னு கேக்குறீங்களா? பெரும்பாலும் இயற்கையா கிடைச்ச மழை நீரை ஆயிரக்கணக்கான ஏரி, ஊரணி, கோவில், குளம், வீட்டு கிணறுன்னு உருவாக்கி அதுல சேமிச்சு குடிநீரா பயன்படுத்தணும். ஆனா 1980க்கு அப்புறம் நம்ம வசதிக்காக ஏரி குளங்களை விட்டுட்டு போர்வெல் போட்டு அந்த தண்ணியை தான் குடிக்க ஆரம்பிச்சோம். எல்லாருமே போர் போட்டா என்னங்க ஆகும்? நிலத்தடி நீர் கீழே போக போக தண்ணியில உப்புத்தன்மைன்னு சொல்லப்படுற டிடிஎஸ் அதிகமாச்சு. அர்சனிக் போன்ற கெமிக்கல்ஸும் கலந்து தண்ணியை இப்ப வாயிலே வைக்க முடியல. இதனால நாம எல்லாரும் தண்ணி கேனுக்கு காசு கொடுத்து மாறணும். தண்ணி கேனும் போர் வாட்டர் தான். ஆனா அதை ஆர்ஓ மூலமா அதோட டிடிஎஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுக்கிற ப்ராசஸ்ல மினரல்ஸ் எடுத்துட்டு சத்தே இல்லாத ஒரு டெட் வாட்டர் தான் இப்ப நாம குடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சுத்தமான தண்ணி அதே நேரம் காசு கொடுக்காம குடிக்கணும்னா அது மழை நீர் மட்டும்தாங்க. அதுக்கு நீங்க இப்ப ஏரி குளமோ கிணறு வெட்டவோ தேவையில்லைங்க. உங்க வீட்டு மாடியில ஒரு நாள் பெய்யுற மழை நீரை நீங்க சேமிச்சாலே ஒரு வருடம் முழுக்க நம்மளோட குடும்பத்தோட தேவைக்கு பயன்படுத்த முடியும். இதை நான் சொல்லலைங்க, விஞ்ஞானிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் சொல்றாங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்லதான் நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி SRM மெடிக்கல் காலேஜில் மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. இதுல பல வீடுகள்ல மழைநீரை குடிநீரா பயன்படுத்துற தொழில்நுட்பத்தை வழிகாட்டின ஐயா இயற்கை சிவா, விஞ்ஞானி திரு சிவகுமார், வறண்ட நிலத்துல கூட நிலத்தடி நீரை அதிகப்படுத்தி சாதிச்சு காட்டின வாட்டர் லிட்டரசி பவுண்டேஷன் இயக்குனர் திருமதி சுஜாதா ஐயப்பா மசாக்கி, இன்னும் பல ஆர்வலர்களும் விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் இந்த கருத்தரங்களை மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை உங்க கண்ணு முன்னாடி டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்களை முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. Download ShareChat.